ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே டேஸ்ட்டான முறுமுறுப்பான ரவை வச்சு சிப்ஸ் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது குயிக்காகவும் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு செஞ்சிடலாம். ரொம்பவுமே குறைவான பொருட்கள்லாம் தேவைப்படும் இதுக்கு. இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். இது ஒரு 10-15 நாள் போல் வச்சுருக்கலாம். ரொம்பவுமே முறுமுறுப்பாக இருக்கும். ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். ரொம்பவுமே கிறிஸ்பியாக தான் இருக்கும், கெட்டு போகாதுங்க. இப்போ இது செய்ய ஆரம்பிச்சிடலாம். செய்யறதுக்காக நான் இந்த ஒரு கப் போல் ரவை எடுத்திருக்கேன். இது நம்ம உப்புமா செய்வோம்னா அந்த ரவை தாங்க. இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது ரவை கொஞ்சம் பொரபரப்பாக கொஞ்சம் இருக்கும். இது கொஞ்சம் நம்ம அரைச்சிக்க போகிறோம். ரொம்பவுமே நைஸாக தேவையில்ல. லைட்டாக அந்த ரவை தெரியாத மாதிரி கையில் கொஞ்சம் நரநரப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவை விட கொஞ்சம் நரநரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள். சிப்ஸு செஞ்சுட்டு கூட காரம் சேர்த்து இது பண்ணிக்கலாம். நான் இதிலே சேர்க்குறேன். இது கலந்து விட்டாச்சு. இதில் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு சப்பாத்தி மாவு போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஊற வைக்கணுன்ட்டுலாம் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாகவே செஞ்சுக்கலாம். இது போல் நான் சப்பாத்தி மாவு போல் ரெடி பண்ணிட்டேன். ரவை சேர்த்துக்கங்காட்டி இது ரொம்பவுமே இதாக இருக்காது. டைம் ஆக இறுகிரும். அதனால் நிறையா செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சுருங்க. ஏன்னா இல்லைனா அந்த இறுகிற தன்மை ஆகிடும் ரவை இருக்கங்காட்டி. இப்போ இதை நான் ஒரு 2 பாலாக பிரிச்சுக்கிட்டேன். இதை சப்பாத்தி கட்டையில் நம்ம தேய்ச்சிக்கலாம். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம திரட்டிக்க போகிறோம். ரொம்பவுமே திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவுமே மெலிசாகவும் இருக்கக்கூடாது. நல்லா திரட்டிக்க போகிறோம். நல்லா திரட்டிக்கோங்க. அந்த திக்காகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு சப்பாத்தி கொஞ்சம் டார்க்காக இருக்கிற சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு நான் இந்த மாதிரி ஆர்ட் மாதிரி ஷேப் பண்ணுறேன். அதை வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா கத்தியில் கூட நீங்கள் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி எது வேணால் டைமண்ட் ஷேப் கூட வச்சுக்கலாம். குக்கி கட்டுற இந்த மாதிரி இருந்தாலும் வச்சுக்கோங்க. இது குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவும் இந்த மாதிரி ஷேப்பாக கொடுத்தா பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். இது போல் நான் எல்லாமே செஞ்சுக்க போகிறேன். இந்த எக்ஸஸாக இருக்கிறதையும் திரும்பவும் நம்ம இது போல் செஞ்சுக்கலாம். இது போல் எல்லாமே செஞ்சுட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்காக நான் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட்டான ஆயிலில் இதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் நம்மளுக்கு உப்பி வரும். ஒட்டுக்காக சேர்த்தா அது உப்பி வர மாட்டேங்குது. ஒன்று மேலே ஒன்று ஒட்டாத இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு அகலமான கடாயை வச்சு சேருங்க. இது 2 பக்கமும் நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேட்ச் போட்டிருக்கேன். கொஞ்சமாக போடுங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு முறுமுறுன்ட்டு உப்பி வரும். இப்போ நான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதே போல் எல்லா சிப்ஸும் பொரிச்சுக்க போகிறேன். இது ரொம்பவுமே டேஸ்டான குயிக்காக நம்ம குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிப்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற அப்டேட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கமெண்ட்டை கமெண்ட்